ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மது அடிமைகள் யார், இதுதான் தலைப்பு. இன்றைக்கு சமுதாயத்தை வெகுவாக சீரழித்து கொண்டிருக்கும் ஒரு பழக்கம் குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கத்தினால அழிந்து போகக்கூடிய மனிதர்கள், குடும்பங்கள், சமுதாயம் எல்லாமே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம்தான் இந்த காணொளி. பொதுவாக ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய அமைப்புகள் மோசமாக இருந்தால் நம்ம குடிப்பக்கமே போகாமல் இருந்துடுறது நல்லது. அப்படி உள்ளே போயிட்டோம்னா திரும்ப நம்மளால் மீளவே முடியாது. பொதுவாக தீராத தாகத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான். அவர் தான் நீர் கிரகம், திரவ கிரகம்னு சொல்லலாம். சுக்கிரனும் ஓரளவுக்கு அதை செய்வார்னாலும் கூட சந்திரன் தான் ரொம்ப ஹைலைட். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த வீடுகளில் அமர்ந்த நிலையில் அவர் பாவப்பட்ட சந்திரனாக அமர்ந்தார் என்றால் உங்களுக்கு தீராத குடிப்பழக்கம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், குடிப்பழக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் மெயினாக சந்திரன். இந்த சந்திரன் நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நீர் ராசிகளுமே அவருக்கு பிடிச்ச நண்பர்களுடைய வீடு தான். இப்போ விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அடைவார், ஆனால் செவ்வாய் அவருக்கு நண்பர். குருவோடு மீன வீட்டில் அவர் நட்பு பெறுவார், குரு, ஆனால் அந்த வீடும் ஒரு நீர் ராசி. கடகம் இவருக்கு ஆட்சி வீடு, ஆனால் இங்கேயும் இந்த சிக்கல் இருக்கும். சந்திரன் இந்த 3 ராசிகளில் அமர்ந்த நிலையில் இவரோடு கடும் பாவிகள் இணைவது. கடும் பாவிகள் அப்படிங்கிறதுல சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த 4 பேரையும் எடுத்துக்கலாம். சூரியனோட சந்திரன் இணைகிறத பாவத்துவம்னு எடுத்துக்க முடியாது. இப்போ உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரன் இந்த ராசிகளில் அமர்ந்து இவர் கடுமையான பாவத்துவம் அடைந்திருந்தால், இப்போ கடகத்தில் சந்திரன் இருக்கார், ஆட்சி சிறப்பு, கூடவே சனி க்ளோஸாக இருக்கார், கடுமையான புணர்வு தோஷம் சிக்கல். விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கார், நீச்சம், இங்கே கூட கேது ரொம்ப க்ளோஸாக இருக்கார், சிக்கல். மீனத்தில் சந்திரன் இருக்கார், கூடவே செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காங்க, கடும் சிக்கல். இதில் நம்ம சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு யோகம் கூட தீராத குடிப்பழக்கத்திற்கு ஆளாக்கிவிடும். இவங்களுக்கு மது இல்லைன்னா வாழவே முடியாது அப்படிங்கிறது மாதிரியான நிலைமைக்கு போய் சின்ன வயசுலேயே உடல் உறுப்புகள் எல்லாம் சேதாரமாகி குடும்பம், புள்ள, குட்டிங்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்து வாழ்ந்து செத்தும் போயிடும். இதில் குடிப்பழக்கம்ங்கிறதுல போதை பழக்கம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே நீங்கள் உபயோகப்படுத்தலாம். சரி, இப்போ இந்த 3 ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த விதி ஏற்படுமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. பொதுவாக சந்திரன் பாவிகளோடு ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சாருன்னா இந்த பழக்கம் வந்துடும். அது நீர் ராசியில் இருந்ததுன்னா மிக மோசமாக அந்த பழக்கத்தினால பாதிக்கப்படுவாங்க. இப்போ சிலர்லாம் இருப்பாங்க, ரொம்ப காலம் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, குடிக்காமல் இருக்கவே முடியாது, ஆனாலும் 70 வயசு 80 வயசு வாழ்ந்துட்டு செத்து போவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு மற்ற ராசிகளில் இவங்க இணையும் போது ஏற்படும். பட் குடி பழக்கத்துக்கு ஆளான பிறகு இவர்கள் குடும்பத்தை, உறவுகளை, சொந்த பந்தங்களை மதிப்பதை நிறுத்தி விடுவார்கள். இது ஒரு விதி. அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துல உங்களுடைய 2ஆம் அதிபதி, உங்களுக்கு தனாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, வாக்காதிபதி, பேசுறது, நம்ம வாய் மூலமா அருந்துற உணவு எல்லாத்தையும் குறிக்கிற இடம் 2. இந்த 2ஆம் அதிபதி போய் இந்த ரோகிணிலையோ அஸ்தத்திலேயோ திருவோணத்திலே உட்கார்ந்தாலும் உங்களுக்கு குடிப்பழக்கம் வரும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கும்பலக்கண ஜாதகம், இந்த கும்பலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? குரு. இந்த குரு பகவான் ரிஷபராசியில் போய் உட்கார்ந்து ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்தார்னா உங்களுக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக போறீங்கன்னு அர்த்தம். கன்னி ராசியில் போய் உட்கார்ந்து அஸ்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருந்தார்னா நீங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக போறீங்கன்னு அர்த்தம். திருவோண நட்சத்திரத்தில் மகரத்தில் போய் உட்கார்ந்தார்னாலும் நீங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக போறீங்கன்னு அர்த்தம். இதுல இன்னொரு சூட்சம் என்ன, ரிஷபத்தில் உட்காரும்போது மிதமான குடிப்பழக்கம், கண்ணீர்ல உட்காரும்போது மோசமான குடிப்பழக்கம், மகரத்தில் போய் நீச்சம் அடைஞ்சு உட்காரும்போது கடுமையான மோசமான குடிப்பழக்கம். வித்தியாசம் புரியுதுங்களா?
ஸோ இப்போ உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரங்களில் போய் உட்காரும் போது இந்த பிரச்சனைகள் உருவாகும். புரியுதுங்களா? இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம். துலா லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் திருவோண நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாலும், ரோகிணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும், அஸ்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு குடிப்பழக்கம் ஏற்படும். இதுல எது திருவோண நட்சத்திரத்தில் ஒரு உட்காரும் போது மிதமான குடிப்பழக்கம். நான் ஐ எம் சோசியல் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. நான் ஜஸ்ட் வாரத்தில் சனி ஞாயிறு மட்டும் தான் சாப்பிடுவேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு இவங்களா ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க. அதுவே போய் ரோகிணியில் உட்காரும் போது 8ஆம் இடத்துல உட்காருவாரு, கடுமையான குடிப்பழக்கம் இருக்கும். டெய்லியும் 2 கட்டிங் இல்லைன்னா என்னால் தூங்கவே முடியாது சார் அப்படிங்கிற லெவலுக்கு வருவாங்க. அதுவே போய் கன்னியில் அஸ்தத்தில் உட்கார்ந்தாருன்னா மொடா குடிகாரர்களாக ஆக்கிவாங்க. ஸோ உங்கள் 2ஆம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்வதும் குற்றம், சந்திரன் நீர் ராசிகளில் அமர்ந்து கடும் பாவிகளால் பாதிக்கப்படுவதும் குற்றம். மேலும் சந்திரன் பாவிகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில எங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் சிக்கலில் மாட்டப் போகிறீர்கள்னு அர்த்தம். சரி, இந்த ஜாதக அமைப்பு இருக்கு சார், என்ன பண்ணலாம்? ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம், அந்த பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க, பழகாதீங்க. அப்படி பழகி பழக்கத்திற்கு அடிமையான நபர்களின் தொடர்புகளை உடனே துண்டிங்க. இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல உங்க உடலும் மனதும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு மனசை கெடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷங்கிறது ஒரு தற்காலிகமான சந்தோஷம் தானே தவிர, இன்னைக்கு நடக்கிற குற்றச் செயல்கள்ல அதீதமான குற்றச் செயல்கள் போதை பழக்கத்தினாலதான் வருது. போதை பழக்கம் அதிகமாகுது, அதுல என்ன செய்யறங்கிறதே தெரியாம என்ன வேணாலும் செஞ்சிடுறாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண் பாலியல் வன்கொடுமை எல்லாமே நடக்குது. அதுக்கு மெயின் காரணம் இந்த போதை பழக்கம். இதுல பாத்தீங்கன்னா குடிங்கிறது மட்டும் இல்லை, மற்ற எல்லா பழக்கங்களையுமே எடுத்துக்கலாம். மனதின் காரகனான சந்திரன் கடும் பாவிகளால் பாதிக்கப்படும் போதே இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது. ஒண்ணு, நீர் ராசிகளில் இவர்கள் கடும் பாவத்துவத்தை அடையும் போது மிக மோசமான விளைவுகளை அதனால வாழ்க்கையில சந்திக்கிறாங்க. குறிப்பா விருச்சிகத்துல சந்திரன் நீச்சமான நிலையில பாவக்கோள்களின் தொடர்புகள் அவருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா படாத பாடுபடுத்திடும் அந்த ஜாதகர். அந்த பழக்கத்தினால அவங்க கொலை கூட பண்ணுவாங்க. இன்றைக்கு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கடுமையான தண்டனைகளை அனுபவித்துக்கிட்டு இருக்கிற நிறைய ஜாதகங்களை நான் ரிசர்ச்சுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதுல இந்த அமைப்புகள் அதிகமா இருக்கும். மனோகாரகன் சந்திரன் கெட்டு போயிருப்பாரு, விருச்சிகத்துல அதிகமான பாவக்கோள்கள் இருக்கும். இந்த சோசியல் ட்ரிங்கிங் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் இருப்பதும் நன்று. உங்களுடைய 2ஆம் அதிபதி, வாக்காதிபதி, தனாதிபதி, உணவு சம்பந்தப்பட்ட கிரகம் 2ஆம் இடம் தான். இவர் போய் சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல உட்கார்ந்தாருனாலும் இந்த சிக்கல்கள் உங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்றதுங்க, இன்னைக்கெல்லாம் 75% குடிக்கிறாங்க. 100க்கு 75% பேர் ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்களா போயிட்டாங்கிறது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஓரளவுக்கு மனக்கட்டுப்பாட்டோட இந்த மாதிரி ஒரு சோசியல் ட்ரிங்க்கு நாங்கள் இப்படிதான் இருப்போங்கிற லெவலில் இருக்கிறவங்க ஏதோ தப்பி பொழைச்சி அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த குடும்ப பொறுப்புகள், ஃபேமிலியோட இது, சமுதாய மரியாதை எல்லாமே இருக்குங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. அதை தாண்டிய நிலைக்கு போகும்போது மிக மோசமான விளைவுகள். இப்போ ஒரே ஜாதகத்தில் சந்திரனும் மோசமாக கெட்டு 2ஆம் அதிபதி மோசமாக கெட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் தான் மது அடிமைகளாகி வாழ்க்கையே சீரழித்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் ஆகிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலேயே இப்போ உங்கள் குழந்தைங்களோட ஜாதகங்கள் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குன்னா அவங்கள நல்ல விதமாக ஒழுக்கமாக வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நட்புங்கிற பேரில் தான் முதல்ல இதை ஆரம்பிக்கும். யாராவது போய் தனியாக ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து தனியாக குடிக்க ஆரம்பிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் காலேஜ் படிக்கிற வயசுலையோ இல்லை ஸ்கூல் படிக்கிற வயசுல தனியாக போய் தண்ணி அடித்து பழகிடுவான்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஒரு நண்பன் தான் அவனுக்கு எடுப்பான், ஒரு நண்பன் தான் கூட்டிகிட்டு போவான், நீ வாடா இது ஸ்பெஷல் அப்படின்னு. அப்போ இந்த நட்புங்கிற நிலையிலிருந்தே நாம் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். தனியாக குடிச்சு சீரழிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக தாங்க இருப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பிறகு அதுக்கு வேற வழியே இல்லைன்ற நிலைமைக்கு வரும்போது அவன் தனியாக குடிக்க ஆரம்பிச்சிருவான் லிட்டர் கணக்கில். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். பட் இந்த பழக்கம் உள்ள நுழையிறது ஒரு சிநேகிதத்தின் அடிப்படையில் தான் நுழையும். ஸோ சிநேகித விஷயத்திலேயே மிக கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். நல்வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். இந்த பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு மனதை கட்டுப்படுத்தி செழுமையுடன் வாழ அனைவரும் முயற்சி செய்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.